கொண்டாட்டம். நம்ம சீரியல்ல இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சுன்னா, நம்ம நந்தினி வந்து ஹரிதாவை ஓங்கி பலார்னு அடிச்சிட்டாங்க. எதுக்காக அடிச்சிருப்பாங்க, ஏன் அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ட்விஸ்டடா இருக்குன்னா, இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இதோட ட்விஸ்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிட்ட இருக்க பெல் ஐகானை டச் பண்ணீங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம நந்தினி வந்து ஹரிதா வந்து ஓங்கி அடிச்சிட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃப்ளாஷ்பேக். ஏன்னா நம்ம நந்தினி வந்து இந்த பேட்டி எடுக்கும்போது இங்கிலீஷ்லேயே வந்து ஃப்ளூயண்டாக பேசியிருப்பாங்களா, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அவங்க இங்கிலீஷ்லேயே ஃப்ளூயண்டாக பேசுறதுக்கு காரணம் வந்து நம்ம சூர்யா சார் இருக்காங்களா, சூர்யா சார் வந்து நந்தினிக்கு வந்து நீ சொல்ற இங்கிலீஷ் எல்லாம் நீ தமிழ்ல எழுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல எழுத வச்சு நந்தினி வந்து பைஹார்ட் பண்ண வச்சிருப்பாங்க. பைஹார்ட் பண்ணதை நந்தினி வந்து அப்படியே வந்து பேசியிருப்பாங்க, மனப்பாடம் பண்ணி தான் அதை பேசியிருப்பாங்க. இதை வந்து நந்தினி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எப்பயும் போல நந்தினிக்கு வந்து கருப்பசாமி அந்த கடவுள் இருக்காங்கல்ல, கருப்பசாமி, அந்த கருப்பசாமி கடவுளோட அந்த போட்டோ கிட்ட போயிட்டு நந்தினி வந்து கருப்பசாமி நான் உன் மேல வந்து முதல்ல கோவமா தான் இருந்தேன், ஆனா வந்து இப்போ நான் அப்படி இல்லை, ஏன்னா வந்து நீ வந்து இங்கிலீஷ் எல்லாம் பேசி வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமிக்கு நன்றி சொல்லும் ஒரு விதமா வந்து அந்த பேப்பரை வச்சுட்டு நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹரிதா வந்து அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, நந்தினி கையில இருந்து அந்த பேப்பர் வந்து இப்படி குடுங்கி பார்த்துட்டு ஹே பார்வை யார் யார் வந்திருக்காங்கன்னா ஹரிதா கூட சுரேகாவும் மாதவியும் 2 பேரும் 3 பேர் வந்து ஹேங்கா வந்து வந்திருக்காங்க. கேங்கா வந்தோடனே நம்ம நந்தினியோட பேப்பரை வந்து அப்பிட்டு பாருடி இவ வந்து இதனாலதானே இங்கிலீஷ்ல பேசியிருக்கா, இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி நடிச்சிருக்கா இவ, நம்ம கூட இவளுக்கு எங்கேயோ அறிவு வந்துருச்சுன்னு நம்ம நினைச்சிட்டோம், இப்பதான் தெரியுது இதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன அர்த்தம்னு, தமிழ்ல எழுதி மனப்பாடம் பண்ணிருக்கா, அதானே பார்த்தேன். உடனே சுரேகா சொல்றாங்க அதானே பார்த்தேன், இவளாச்சும் இவளுக்கு இவ்வளவு பெரிய அறிவு இருக்கிறதாச்சும் நம்மளே வந்து எப்படிலாம் ஏமாத்திட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் மாதவி சொல்றாங்க அதாங்க இவளுக்குலாம் எங்க இருந்து அதுவும் ஒரே வாரத்துல இங்கிலீஷ் கத்துக்கிட்டான்னு நம்ம எப்படி பயங்கரமா பயந்தோம், இப்பதான் தெரியுது என்ன விஷயம் அப்படின்னு. இதை மட்டும் ஆன்டி கிட்ட சொன்னா ஆன்டி சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிதா வந்து சொல்றாங்க. ஹரிதா சொன்னதுக்கு அப்புறமா நந்தினிக்கு வந்து செம்மையா கோவம் வந்துருச்சு. அது வரைக்கும் வந்து நந்தினி வந்து பொறுமையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஹரிதாவுக்கு வந்து போதும் நிறுத்து அப்படின்னு ஒரு பெருசா கத்திட்டாங்க. போதும் நிறுத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹரிதா வந்து என்ன பண்ணதுன்னு தெரியல. ஹரிதா வந்து நந்தினி பார்த்து சொல்றா, என்னடி என்ன என்கிட்டயே ஓ சவுண்டை காட்டுறியா, ஆஃப்டர் நீ ஒரு வேலைக்காரனோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதை சொல்லி பார்த்தோன்னே நந்தினி மேடமுக்கு செம்மையா கோவம் வந்துச்சு. கோவம் வந்தோடனே ஹரிதா வந்து அடிக்கப்பட்டாங்க. திரும்ப நீ ஏன் இதையே சொல்ற ஹரிதா, அந்த மாதிரி ஒரு இதுல வந்து நினைச்சிட்டு நம்ம அப்பாவை எத்தனை மட்டும் தான் அதை கேவலப்படுத்தலாம், ஏன்னா ஒரு வாட்டி கேவலப்படுத்தினா பொறுத்துக்கலாம், ஓயாம நீ வந்து வேலைக்காரனோட மகதானே உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு வந்து அசிங்கப்படுத்தினா. இப்ப நம்ம நந்தினிக்கு என்னன்னா சூர்யா சாரோட நந்தினி வந்து வாழ்க்கை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நந்தினிக்கு வந்து உண்மையிலேயே வந்து சூர்யா சாரோட பொண்டாட்டி நமக்கும் தகுதி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போதான் ரியலைஸ் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நந்தினியை பிடிக்கும்னா நந்தினி ஸ்வீட்டு கிரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து சூர்யா சார் உங்களுக்கு பிடிக்கும்னாலும் சூப்பர்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நந்தினி வந்து அதை ஒன்று மனசுல நினைச்சுக்கிட்டு ஹரிதா வந்து ஓங்கி வந்து அடிச்சிட்டா. நான் கூட அடிக்க மாட்டான்னு நினைச்சேன், பட் நந்தினி வந்து அடிச்சிட்டாங்க. ஹரிதா வந்து அடிச்சிட்டாங்க. அடிச்சதுக்கு அப்புறமா ஹரிதா மேலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தோ என் மேலே வந்து நீ கையை வச்சிருப்ப, என்னை தொட்ட கூட உனக்கு அறிகுறி இல்லை, நீ என்னையுமே அடிப்ப, இந்த ஆன்டி கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா, உனக்கு வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க, போட்டின்னு தள்ளிடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ என்ன மருமகளாவா வேலைக்காரியா கூட இருக்க முடியாது அப்படி இப்படின்னு ஹரிதா வந்து ஒரே டாக்ல வந்து பேசணும். அதோட நந்தினி வந்து அடிச்ச விதத்தை பார்க்கணுமே, சும்மா சூப்பரா இருந்துச்சுங்க. அப்படியே வந்து ஹரிதாவோட கையை வந்து பின்பக்கமா முடிச்சு சொப்புன்னு ஒரு அடி நந்தினி வந்து கொடுத்தாங்க ஒரு அடி. எவ்வளவுதான் நானும் பொறுமையா இருப்பேன், வாங்கிக்கோ அந்த மாதிரி ஒரு சொல்ற விதத்துல வந்து அடிச்சிட்டாங்க. ஹரிதாவை நந்தினி அடிச்சது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு இருந்துச்சு. அதோட இந்த டாக் எல்லாம் பார்த்துட்டு இருந்த சூர்யா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க, மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு நந்தினி இந்த மாதிரி அடிச்சு இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குல்ல, அதோட சூர்யா வந்து அந்த என்ட்ரி கொடுத்து சூப்பர் நந்தினி,
இதை தான் நந்தினி நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இவ்வளவு நாள் இவங்கெல்லாம் பேசும்போது நீ அமைதியா இருந்த, ஆனா இப்ப பாரு உனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் நீ சம்பாதிச்சதுக்கு அப்புறமா உன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உனக்கு போனதுக்கு அப்புறமா இப்பதான் நீ வந்து நீயா இருக்க பத்தியா, இதுதான் நந்தினி எனக்கு பிடிச்சிருக்கு. நீ பண்ணதுல தப்பே இல்லை நந்தினி, இந்த விஷத்துக்குலாம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து இப்படி வந்து சூர்யா சார் வந்து பாக்குறாங்க. ஹரிதாக்கெல்லாம் இவளுக்குலாம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதோட நந்தினி வந்து சூர்யா சார் அதோடய வந்துட்டு அமைதியா இருக்காங்க. அதோட சூர்யா சார் சொல்றாங்க, ஏன் நந்தினி அமைதியா இருக்க, இவ்வளவு நேரம் நீ பண்ணது பண்ணு, நல்ல நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேள்வி இந்த ஹரிதாவை பார்த்து. எவ்வளவு நாள் நம்ம கிட்ட வாழாடலாம், இப்போ திரும்பி வாழாடினா இவன் நம்ம விட்டுறணுமா? உன் தகுதி ஒண்ணு குறையல நந்தினி, உன் தகுதி ஒண்ணு குறையவே இல்லை. நீ இன்னும் உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைச்சிருக்கு, நீ இன்னும் மேலதான் வரணும், உன்னோட கம்பெனி தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நந்தினி கிட்ட வந்து சொல்லணும். அதோட நந்தினி வந்து அப்போ அமைதியா இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாங்க. சூர்யா வந்து சும்மா விடலை. சூர்யா வந்து ஹரிதாவை பத்தி இங்க பாரு, ஹரிதா வந்து சூர்யா பத்தி கேட்குறாங்க. ஏய், நான் வந்து மில்லியனரோட பொண்ணு, என் மேலேயே வந்து ஒரு வேலைக்காரி கை வச்சு நான் சும்மா விட்டுருக்கேன்னா நான் விட மாட்டேன். இவளை வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து உங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ளதான் போறேன் அப்படின்னு. அதோட வந்து சூர்யா வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா, நந்தினிக்கு அவளை தான், நந்தினியை துவம்சம் பண்ணிடுவாங்க சூர்யா. அதோட சூர்யா வந்து கிளம்பிட்டு, அப்படியா அமெரிக்கால இருந்து வந்த பிசாசே, உனக்கு இவ்வளவு கொழுப்பா, இவன் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தபடி சும்மா இல்லை, இவனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து அதை வந்து அழுத்தி வந்து ஹரிதாவோட மனசுல குபுகுன்னு வேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி வந்து சொல்லி, இவனோட பொண்டாட்டி, இப்ப இவ வந்து குக்கர்ஸ், அது என்ன குக்கர்ஸ், நந்தினி குக்கர்ஸோட ஓனரே இவ தான், என் பொண்டாட்டி பேர்ல தான் இந்த கம்பெனி, நீங்க கம்பெனி ஓஹோன்னு ஓடுது, இப்படி என்னடி பண்ணுவேன், இல்லை என் தாய் குழந்தைனால என்ன பண்ண முடியும், நாங்களே சொந்தமா கம்பெனி வச்சுக்கோம், உங்களால என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து ஹரிதாவை வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இதையும் வந்து சொல்லி காட்டுறாங்க ஹரிதா கிட்ட வந்து, நீ மில்லியன்ஸரோட பொண்ணா இருக்கலாம், நீ பெரிய பில்லியன்ஸோட பிசினஸ் மேனோட பொண்ணாவே நீ இருக்கலாம், ஆனா அதெல்லாம் உன் காசா, நீ உழைச்சதா, நீ சம்பாதிச்சதா, ஏதோ உங்க அப்பா பணக்காரனால உன்னோட லக்ல தான் நீ எங்க வீட்டுல பிறந்த, இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கிறதுக்கு காரணம் வந்து உழைப்பு இல்லை, அது வந்து உன்னோட ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், நீ பிறந்துட்ட. ஆனா என் நந்தினியை பாரு, சின்ன வயசுல இருந்து காட்டு வயல இருந்து எல்லா வேலையும் பண்ணி இன்னும் வரைக்கும் அவள் கஷ்டப்படதான் செய்யறாள். அவளோட உழைப்பை வந்து என்னைக்குமே விட்டதே கிடையாது. அவளோட நியூ ஐடியாஸ் மூலமா தானே இந்த கம்பெனி ஓப்பன் ஆச்சு, இது கூட அவளோட உழைப்பு தான், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதோட வந்து ஹரிதா வந்து, ஓ இதெல்லாம் என்ன பெரிய இதாகும், நான் இதுக்கு உழைக்கணும், எனக்கு ஒன்று உழைக்கணும்னு அவசியமே கிடையாது, எங்கப்பா என்கிட்ட இருக்க இல்லாத காசா அப்படி. அதோட சூர்யா வந்து பிடிச்சி வாங்குன்னு வந்து வாங்கி விட்டுட்டான். இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.